ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்கேயு ஃபேமிலி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அரைச்சி வச்ச மட்டன் கிரேவி தாங்க பார்க்க போகிறோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். மிளகு நல்லா சேர்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க. அதுக்கு தேவையான பொருள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் சொல்கிறேன். தனியா, மிளகு, சீரகம், ஒரு காஞ்ச மிளகா போட்டு ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக ஊற்றினா கூட போதும் தான், ஏன்னா நம்மளுக்கு வதங்குற அளவுக்கு இருந்தால் போதும். ஊற்றிட்டு நம்ம எடுத்து வச்ச இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு அது ஆட் பண்ணிவிட்டு வதக்கிக்கலாம். மிளகு, சீரகம் அதெல்லாம் நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல, அது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு வதக்கணும். கொஞ்சம் நல்லா வதக்கிடணும். ரொம்ப கருகவும் விட்டுறக்கூடாது. கருகு விட்டால் டேஸ்ட் நல்லா இருக்காது. கொஞ்சம் சிம்மில் வச்சே வதக்கிக்கோங்க. ஏன்னா ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுருந்திங்கன்னா சீக்கிரமாகவே அது இதுவாகிடும். அதனால் கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டுட்டு நான் சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணுவேன். இந்த டைமில் அது வதங்கிறதுக்கு சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுவேன். சின்ன வெங்காயமே நீங்களும் நறுக்கி வச்சுக்கோங்க. அப்புறம் இஞ்சி போட்டுக்கலாம். இஞ்சி கொஞ்சம் போட்டுக்கலாம், பூண்டுமே போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவைப்படாது. நம்ம இந்த மாதிரி போட்டு இதோடவே வதக்கிக்கலாம். இஞ்சி கொஞ்சம், பூண்டு கொஞ்சம். தேங்காய் இருக்கிறவங்க தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். இப்படி இதோடவே கொஞ்சம் சின்ன சின்னதாக தேங்காய் நறுக்கி இதோடவே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் தேங்காய் ஆட் பண்ணல. ஆனால் தேங்காய் நான் செய்வேன் சில நேரம். நான் தேங்காய் ஆட் பண்ணலை. அப்படியே இஞ்சி பூண்டு மட்டும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டதுக்கப்புறமா இது கொஞ்சம் அது நம்மளுக்கு மிளகு பட்டு பட்டுன்னு சவுண்டு கேட்கும். அப்போ தான் அந்த மிளகு இதுவாக இருக்குது. அப்படி அந்த வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் நீங்கள் உரித்து அப்படியே பெருசாகவும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா கட் பண்ணியுமே சேர்த்துக்கலாம். ஆனால் அரைக்க போகிறோம் அப்படின்னா ஃபுல்லாகவே நீங்கள் அப்படியே சேர்த்துக்கலாம். பட் நான் கட் பண்ணிட்டேன். கட் பண்ணதுனால அதை அப்படியே போட்டுட்டு அதையுமே வதக்கி விட்டுக்கிட்டேன். கொஞ்சம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. வெங்காயம் போட்டதுக்கப்புறமா ஓரளவுக்கு பொன்னிறமாக வதங்கினா போதுமானது தான். நல்லா வெங்காயம் எல்லா வெங்காயமே போட்டுட்டு வதக்கிட்டேன். இதில் தக்காளி ஆட் பண்ண மாட்டோம். இதில் அரைக்கிறதுக்கு மசாலா அப்படின்றனால நம்ம வெறும் வெங்காயம் மட்டும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு ஆற வச்சுக்கணும். மிக்சியில் அரைக்கணுன்றனால நல்லா வதங்கினதுக்கப்புறமா பொன்னிறமாக கொஞ்சம் இந்த மாதிரி வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா ஆற வச்சுக்கோங்க. பூண்டு அது எல்லாமே கொஞ்சம் நல்லா வதங்கணும். அப்போ தான் நல்லா வெந்த மாதிரி இருக்கும். நான் அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் கொண்டு போய் ஆற வச்சுட்டேன். நீங்களுமே ஆற வச்சு தான் மிக்சியில் அரைப்போம். அதனால் இது பண்ணிவிட்டு இந்த பக்கம் தாளிக்கிறதுக்கு போட்டுட்டேன். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு சேர்ப்போம். சோம்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பட்டை லவங்கம் அதெல்லாம் வச்சுருப்பீங்கள்ல, அது எல்லாமே உங்களுக்கு தேவைக்கேற்ப நீங்கள் சேர்த்துக்கலாம். அது எல்லாமே வாசனைக்கு நல்லாயிருக்கும். நான் ஏலக்காய் கூட சேர்த்துருந்தேன் இந்த தடவை. நீங்களும் ஏலக்காய் ஒரு 2 சேர்த்திங்கன்னா வாசனை நல்லாயிருக்கும். அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கிரேவிக்கு தானே நல்லா இது பண்ணி சேர்த்துக்கலாம். நான் மட்டன் தனியாக வேக வச்சுட்டேன் ஆல்ரெடி. கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு மட்டன் தனியாக தான் வேக வச்சேன். ஏன்னா மட்டன் வேக ரொம்ப நேரம் எடுக்கும். வேக வச்சுருக்கேன். இதில் சோம்பு, பட்டை, இலை அதெல்லாம் போட்டுட்டு ஏலக்காவும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு நீங்கள் கொஞ்சம் வெங்காயம் எடுத்து நறுக்கி வச்சுருப்போம். பெரிய வெங்காயம் தான் நறுக்கியிருப்பேன். ஏன்னா சின்ன வெங்காயம் தாளிக்கிறதுக்கு போட்டுட்டேன். இது தாளிக்கிறதுக்கு இல்லை, சின்ன வெங்காயம் அரைக்கிறதுக்கு போட்டுட்டேன். பெரிய வெங்காயம் தாளிக்கிறதுக்கு போட்டாச்சு. கொஞ்சம் வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம். வதக்குறப்போ உப்பு போட்டு வதக்குங்க. அப்போ தான் அது வதங்கும் சீக்கிரமாக. இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட வேண்டியதில்லை. ஏன்னா நம்ம இஞ்சி பூண்டு எல்லாமே அதுலேயே போட்டாச்சு. நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2 தக்காளி. ஒரு பெரிய வெங்காயம் இருந்தால் ஒரு பெரிய வெங்காயம் போதும். தக்காளி ஒரு சின்ன 2 தக்காளி போதும். ஏன்னா ரொம்பவும் போடக்கூடாது. அது ஒரு மாதிரி நம்மளுக்கு இனிப்பு மாதிரி கொடுத்துரும். ஒரு 2 தக்காளி போதுமானது தான். அதுவும் போட்டுட்டு மஞ்சத்தூள் போட்டுட்டு உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கணும். வதங்கினா தான் அந்த டேஸ்ட் இருக்கும். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கறி சேர்த்துக்கலாம். கறியுமே சேர்த்துக்கிட்டு இதுக்கு நம்ம மிளகாத்தூள் ரொம்ப யூஸ் பண்ண வேண்டியதில்லை. குழம்பு மிளகாத்தூள். ஏன்னா நம்ம மிளகு தானே சேர்த்துருக்கோம். மிளகு காட்டும் நம்மளுக்கு நல்லாவே இருக்கும் டேஸ்ட்டாகவே. மிளகாத்தூள் அதிகமாக போடாதீங்க. ஒரு பக்கம் அது ஆறிடுச்சு. அதை அரைச்சி எடுத்துக்கிட்டேன் தனியாக. கொஞ்சம் பதமாக அரைச்சிக்கலாம். மட்டனும் நல்லா வெந்து போச்சு பாருங்கள். நான் தனியாக தான் வேக வைப்பேன். அது நல்ல தண்ணி ஊற்றி வேக வைக்கிறதுனால அந்த தண்ணியை நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மட்டன் போட்டுட்டு நல்லா பரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த மசாலாவையும் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா மட்டனில் அந்த இது வேகணும், கொஞ்சம் ஊறணும் மட்டனில் அப்படின்றனால நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சு அந்த பேஸ்ட்டுமே அதோட ஆட் பண்ணிக்கலாம்.
உங்களுக்கு வந்து காரம் ரொம்ப தேவைன்னா நீங்கள் வந்து குழம்பு மிளகாத்தூள் நிறையாவே யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை மிளகே போதும் அப்படின்னா வறுக்கிறப்பவே மிளகு அதுக்கேற்ற தகுந்தாப்பெல்லாம் நீங்கள் போட்டுக்கோங்க. எனக்கு வந்து மிளகு காட்டம் தான் நல்லா வரும், அதனால் எனக்கு மிளகு காட்டமே போதும்னு சொல்லிவிட்டு நான் மிளகாத்தூள் கொஞ்சமாக தான் யூஸ் பண்ணேன். நல்லா பரட்டி விட்டுட்டு இந்த டைமில் கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டு திரும்பவும் வதக்கி விடணும். எடுத்ததும் தண்ணி ஊற்றிடக்கூடாது, கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரப்போ நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் வேகிற அளவுக்கு. அந்த தண்ணி நீங்கள் மட்டன் வேக வச்சிங்கல்ல அந்த தண்ணியை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நிறையா இருந்துச்சுனாலும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை கொஞ்சமாக இருந்தாலும் அதை ஊற்றிட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து நார்மல் தண்ணியுமே நீங்கள் ஊற்றிட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். நான் மட்டன் தண்ணி தான் ஊற்றினேன், எண்ணெய் பிரிஞ்சு வந்து பாருங்கள். வந்ததுக்கப்புறமா மட்டன் வேக வச்ச தண்ணியை நான் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டேன். அந்த தண்ணி பத்தாது, அதனால் இன்னும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலரி விட்டேன். நல்லா கலந்ததுக்கப்புறம் நல்லா கொதிச்சுது. நல்லா கொதித்து கொஞ்சம் குழம்பு கிரேவி மாதிரி நல்லா சுண்டினதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றியே கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஆனால் மசாலா வாசனை போக வரைக்கும் நீங்கள் நல்லா கொதிக்க வைக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறந்துடாதீங்க. இன்னொரு வீடியோவில் நம்ம வந்து கண்டிப்பாக சந்திப்போம். வேறு ஏதாவது உங்களுக்கு தகவல் தேவைப்படுதுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த மாதிரியே ஒரு நாள் ட்ரை பண்ணுறேன். பாருங்கள் நல்லா கொதித்து ஃப்ளேவர் வந்திருக்கு. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய், டாடா.